எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்டிலேயே எப்படி சுலபமாக செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி எல்லாத்தையும் நல்லா இருத்துட்டு இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். நான் இட்லி குக்கரில் ஒரு வடிகட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ளே இந்த எல்லா நெல்லிக்காயும் வச்சு வேக வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சா போதும். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்ததும் நெல்லிக்காயோட நிறம் கொஞ்சம் லேசாக மாறி இருக்கும். ஒரு லேசான மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இப்போ நம்ம கத்தியில் அதை லேசாக குத்தி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இறங்கும். இப்போ நம்ம எல்லா நெல்லிக்காவையும் எடுத்துட்டு இப்போ அதை நம்ம பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயோட கோடுகள் ஓரமாகவே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 6 துண்டுகளாக நமக்கு அழகாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் இருக்கக்கூடிய அந்த விதையும் நம்ம நீக்கிடலாம். இப்போ நம்ம கையால் எடுத்தோம்னாலே ரொம்ப அழகாக நமக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கிடச்சிரும். வேக வச்சு எடுத்ததுனால இந்த விதையிலேருந்து ஈஸியாக இந்த துண்டுகளை நம்மளால் பிரித்து எடுக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காவை நான் வேக வச்சு எடுத்து அதை இது போல் துண்டுகளாக தயார் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிப்போம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண பேனில் கிட்டத்தட்ட 12 அளவுக்கு காஞ்ச மிளகாவை நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து ஆற வச்சுட்டு நல்லா ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஃபைனான பொடியாக அரைச்சிட்டு இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த நெல்லிக்காய் துண்டுகளோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பொடியை கலந்த உடனே நெல்லிக்காய் துண்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே அது நல்லா உறிஞ்சி எடுத்துடும். இந்த ஊறுகாய்க்கு தேவைப்படுற அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துருங்க. ஃபுல் ரெசிபி அண்ட் குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்கும். ஸோ அதை போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 100லேருந்து 150 ml வரைக்கும் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு இது கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே ஃப்ளேமை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை அதில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்சதும் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே மசாலா தூள் உப்பு எல்லாம் சேர்த்து கலந்த இந்த நெல்லிக்காய் துண்டுகளை இந்த சூடான எண்ணெயில் நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு இதை ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயார். இது தயிர் சாதத்தோட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு புது ரெசிபியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா, காஃபி வித் சாராவிலிருந்து. ரசித்து சமைத்திடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.